ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொக்கோ மிட்டாய் தாங்க. இந்த கொக்கோ மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கொக்கோ மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து நிலக்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 கப் அளவு வந்து நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். அந்த வேர்க்கடலை நல்லா எப்படி இந்த சட்னி கரைப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது எவ்வளோ நேரம் வறுக்கணுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக தீய வச்சிடக்கூடாது. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்க தோல்லாம் நல்லா வந்து எடுத்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் வந்து இந்த நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைக்கக்கூடாது, கொரன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த கொக்கோ மிட்டாய் செய்கிறதுக்காக. ஸோ மிக்சர் ஜாரில் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ வந்து கொரன்னு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதே போல் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா வந்து சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவு வந்து வேர்க்கடலை எடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ 3/4 கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கேரமலைஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்குனா, ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப சாலிடாகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த சுகர் பார்த்திங்கன்னா, இந்த கொக்கோ மிட்டாய் செய்கிறப்போ நம்ம வேறு எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக கொக்கோ மிட்டாய் செய்கிறதுலே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிக்கும். சர்க்கரை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உருகுது. இப்போ அந்த ஆயில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது எதுக்காகனா இது ஒட்டாமல் வரதுக்காக தான் அந்த ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டாக பாருங்கள், இப்போ திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு நமக்கு கலரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட் ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். குறைஞ்சது 3 நிமிஷம் நம்ம வந்து இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை வந்து இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த வேர்க்கடலை வந்து சர்க்கரை பாகில் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுபோல் அடியும் பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இது கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த சர்க்கரை பாகில் இந்த வேர்க்கடலை. இன்னும் நம்ம 2 நிமிஷத்தில் வந்து இது தயாராகிரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சே நம்ம வந்து சுலபமாக வீட்டிலே வந்து கொக்கோ மிட்டாய் வந்து செய்யலாம். இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கொக்கோ மிட்டாய் உங்களுக்கு தயாராகும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக தயாராகிடுச்சு. பட்டர் ஷீட்டில் நம்ம இந்த கொக்கோ மிட்டாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் ஷீட் வந்து உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரோல் பண்ணி விடுங்க. ஸோ இது செய்கிறப்போ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். 5 நிமிஷம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் விருப்பமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் வந்து நைஃப் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு போட வந்த வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுருவோம். இது சூடாக இருக்க சொல்லி நீங்கள் லைன்ஸ் போட்டுருங்க, இல்லாட்டினா போட முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன்.
ரூம் டெம்பரேச்சரில் நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து டீமோல்ட் பண்ண பார்க்குறேன். அந்த பட்டர் ஷீட்லேருந்து கம்ப்ளீட்டாக இதை டீமோல்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து போட்டிருக்க ஷேப்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்தோம்னா தன்னால் வந்துடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஈஸியாக டீமோல்ட் பண்ண வருது. ஸோ நான் இப்போ வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நல்லா வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கொக்கோ மிட்டாய் வந்து வீட்டிலே சுலபமாக எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கொக்கோ மிட்டாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொக்கோ மிட்டாய் ஸ்நாக்ஸ் தாங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.